நாம் இந்த நிலவை பார்க்கிறோம். பௌர்ணமி நிலவு. இந்த நிலவானது பூமியிலிருந்து சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. அந்த நிலவிலே என்னதான் இருக்கிறது என்று ஆராய்ச்சி செய்தார்கள் ரஷ்யர்களும் அமெரிக்கர்களும். கடைசியாக இந்தியாவிலிருந்தும் சந்திரயான் என்றையும் சென்றார்கள். அங்கே நமக்கு உபயோகரமான எந்த பொருளும் அங்கே கிடைக்கவில்லை. வெறும் கல் தான் இருந்தது. அதை கொண்டு பரிசோதித்தார்கள். அதிலிருந்து நமக்கு விலை உயர்ந்த பொருள் எதுவுமே, தங்கமோ அல்லது வைரமோ அல்லது வெள்ளியோ பிளாட்டினமோ வேறு எந்த விதமான பொருளும் நமக்கு கிடைக்கவில்லை. வெறும் பாறைகள் தான். தற்பொழுது இந்தியாவிலிருந்து சுக்லா என்பவர் ஒரு குழுமையோடு சேர்ந்து விண்வெளியில் ஆராய்ச்சி செய்கின்றனர். அதை பற்றி சரியான புரிதல் கிடைக்கும் என்பது விண்வெளியில், அதாவது பூமிக்கும் சந்திரனுக்கும் இடையிலே சுமார் பூமியிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டரோ அல்லது 20 கிலோமீட்டர் உயரத்தில் அங்கே ஒரு எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு இடத்தை வைத்து அங்கே மிதந்து கொண்டிருக்கும். அதிலிருந்து ஆராய்ச்சி செய்கின்றனர் ஒரு குழுவாக. அதிலிருந்து அவர்கள் என்ன தகவல் திரட்டப் போகிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாது. அதை ஆராய்கிறார்கள். ஆனால் என் பார்வையில், என் கணிப்பில் அப்படி விண்வெளியில் இருந்து எந்த தகவலையும் அவர்களால் பெற முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே ஹப்பிள் டெலஸ்கோப் ஒன்று சுற்றி வருகிறது. நிலை ஜியோ சேட்டலைட்டாக வைத்து அதை ஆராய்ந்து வருகிறார்கள். அதிலிருந்து நமக்கு எந்த தகவலும் கிடைக்கும் என்று தான் அவர்கள் தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நமக்கு புதிய புதிய நட்சத்திரங்களை கண்டுபிடிக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இந்த வால் நட்சத்திரம் வரும் போகும் என்றெல்லாம் அவர்கள் கணிப்பிட்டு சொல்கிறார்கள். ஆனால் இந்த முயற்சி எந்த அளவில் அவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. அதன் முடிவு வருவதில் தாமதமாகலாம். ஏனால் அது அப்படி ஒரு முடிவு நல்ல முடிவாக இருந்தால் அது இந்தியாவிற்கு பெருமையாக இருக்கும் என்ற விதத்தில் அவர்கள் ஆராய்ச்சி செய்ய வைத்துள்ளார்கள், ஆராய்கிறார்கள். அதனால் நமக்கு இந்த வான்வெளியை பற்றி இந்தியாவிற்கிலிருந்து ஒரு ஆராய்ச்சி மூலம் ஒரு புரிதல் கிடைக்கும், உலகிற்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் முயன்று வருகிறார்கள். அப்படி ஒரு முயற்சி வெற்றி பெற்றால் அது சந்தோஷமே. இந்தியாவிற்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கும் அது சந்தோஷமே. ஆனால் தொடர்ந்து அவர்கள் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். இது மட்டுமல்ல, எத்தனையோ இடங்களில் சரியான நமக்கு புரிதல் கிடைக்கவில்லை. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எனது கருத்து தான். நான் இது எதிராகவோ அல்லது ஆதரவாகவோ அல்ல. என் கணிப்பில் நானும் தொடர்ந்து இந்த வானத்தை பார்க்கிறேன், ஆராய்ச்சியில் செய்பவர்களை அறிந்து கொள்கிறேன். அந்த விதத்தில்தான்.